இப்போது இஸ்லாத்தில் பெண்களின் சமூக உரிமைகளை பற்றி ஆராய்வோம். நான் இஸ்லாத்தில் பெண்களின் சமூக உரிமைகளை பற்றி பரந்த 4 உப பிரிவுகளாய் பிரித்திருக்கிறேன். இஸ்லாத்தில் மகளின் உரிமை, இஸ்லாத்தில் மனைவியின் உரிமை, இஸ்லாத்தில் தாயின் உரிமை, இஸ்லாத்தில் சகோதரியின் உரிமை. முதலில் நாம் இஸ்லாத்தில் மகளின் உரிமையை பற்றி அலசுவோம். திருக்குரான் பெண் குழந்தைகளை, பெண் சிசுக்களை கொலை செய்வதை தடை செய்துள்ளது. குரான் கூறுகிறது, சூரா தக்வீரில் அத்தியாயம் 81 வசனங்கள் 8-9 வரை, ஒரு பெண் குழந்தை உயிருடன் புதைக்கப்படும் போது என்ன குற்றத்திற்காக நீ கொல்லப்பட்டாய் என்று அவளிடம் கேட்கப்படும். பெண் குழந்தைகளை, பெண் சிசுக்களை கொலை செய்வதை குரான் தடை செய்துள்ளது. குரான் பெண் குழந்தைகளை கொலை செய்வதை மட்டுமே தடை செய்யவில்லை, அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் எந்த குழந்தையையும் கொலை செய்யக்கூடாது என்கிறது. குரான் கூறுகிறது, சூரா அன்னாமில் அத்தியாயம் 6 வசனம் 151, அது கூறுகிறது, வறுமைக்கு பயந்து உங்கள் குழந்தைகளை கொல்லாதீர்கள், ஏனென்றால் உங்களுக்கும் அவர்களுக்கும் நாமே உணவளிக்கிறோம் என்கிறது. அல்லாஹ் மீண்டும் இந்த செய்தியை சொல்கிறான். சூரா இஸ்ரா அத்தியாயம் 17 வசனம் 31, வறுமைக்கு பயந்து உங்கள் குழந்தைகளை கொல்லாதீர்கள், அவர்களுக்கும் உங்களுக்கும் நாமே வாழ்க்கை வசதிகளை அளிக்கிறோம். ஆகவே குழந்தைகளை கொல்வது பெரும் பாவமாகும். ஒரு நிகழ்ச்சி பிபிசியில் ஒளிபரப்பானது. அந்த நிகழ்ச்சியின் பெயர் அசைன்மெண்ட். அதன் தலைப்பு அவளை சாக விடுங்கள். எமிலி பெக்கனன் என்ற பிரிட்டிஷ் ரிப்போர்ட்டர் ஒருவர் இருந்தார். அவர் யூகேவிலிருந்து வந்து இந்தியாவில் ஒரு சர்வே எடுத்தார்கள். அதில் அவர்கள் கருவில் இருப்பது பெண் குழந்தை என்று தெரிந்தவுடனே ஒரு நாளைக்கு இந்தியாவில் 3000 பெண் சிசுக்கள் கருச்சிதைவு செய்யப்படுகின்றன என்று அவர்கள் இந்த சர்வேயில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். 3000ஐ 365 நாட்கள், ஒரு வருடத்தின் நாட்களை வைத்து பெருக்கினால் இந்தியாவில் மட்டும் ஒரு வருடத்திற்கு பெண் சிசு என்று அறியப்பட்டவுடன் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட கருச்சிதைவுகள் நடைபெறுகின்றன என்று அறிவீர்கள். தமிழ்நாடு அரசு மருத்துவமனையின் அறிக்கையின்படி அரசாங்க மருத்துவமனையில் உயிரோடு பிறந்த 10 பெண் குழந்தைகளில் 4 குழந்தைகள் கொல்லப்படுகின்றன. இதுதான் அந்த அறிக்கை. ராஜஸ்தான், தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் பெரிய விளம்பர பேனர்கள் உள்ளன. அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது, 500 ரூபாயை செலவழித்து 5 லட்சம் ரூபாயை சேமியுங்கள். இது எதை குறிக்கிறது? 500 ரூபாய் செலவழித்து அல்ட்ராசோனோகிராஃபி எடுங்கள். நீங்கள் சுமந்து கொண்டிருப்பது பெண் குழந்தை என்று கண்டுபிடித்து கர்ப்பத்தை கலைத்து விடுங்கள். அவளை வளர்ப்பதற்கான சில லட்சங்களையும் வரதட்சணையாக கொடுக்க வேண்டியதையும் சேமியுங்கள். 500ஐ செலவழித்து 5 லட்சத்தை சேமியுங்கள். நல்ல பேரமாக உள்ளது. பெண் சிசுக்களை கலைக்கும், பெண் குழந்தைகளை கொல்லும் இந்த காட்டுமிராண்டித்தனத்தால் இந்தியாவின் பாலின விகிதாச்சாரம் ஏற்றத்தாழ்வு அடைந்துள்ளது. 1901ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்குப்படி இந்தியாவில் இருந்த ஒவ்வொரு 1000 ஆண்களுக்கும் 972 பெண்கள் இருந்தார்கள் என்று தெரிய வருகிறது. இது 1901ஆம் ஆண்டில். விஞ்ஞான தொழில்நுட்பம் வளர வளர வயிற்றில் இருப்பது ஆணா பெண்ணா என்று எளிதாக கண்டுபிடிக்க முடிந்தது. ஆகவே விஞ்ஞான தொழில்நுட்ப முன்னேற்றம் பெண்களுக்கு இழிவு நிலையை தந்துள்ளது. 1981ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கின்படி இந்தியாவில் ஒவ்வொரு 1000 ஆண்களுக்கும் 934 பெண்கள் இருந்தார்கள். 1991ஆம் ஆண்டின் கணக்குப்படி ஒவ்வொரு 1000 ஆண்களுக்கும் 927 பெண்களே இருந்தார்கள். ஆகவே விஞ்ஞான தொழில்நுட்ப முன்னேற்றம் பெண்களை கீழ்நிலைக்கு தள்ளுகிறது. நான் சொன்னதைப் போல பெண்களின் விடுதலை என்ற மேற்கத்திய கோஷம் எல்லாம் வெறும் வேஷம்தான். பெண்களின் கௌரவத்தை இழக்க வைத்து அவர்களின் ஆன்மாவை கீழ்நிலைப்படுத்துவதே ஆகும். பெண் கருக்கலைப்பு, பெண் சிசு கொலை போன்ற இந்த கொடிய பழக்கமானது இந்தியாவிலாவது தடை செய்யப்பட்டால் அடுத்த 20 ஆண்டுகளில் ஆண் பெண் விகிதாச்சாரமானது இன்ஷா அல்லாஹ் சமமாக வாய்ப்புண்டு. தூய்மை மிக்க அல்லாஹ் நம்மை படைத்தவனான எல்லாம் வல்ல இறைவன் பெண் சிசுக்கள் கொல்லப்படுவதை தடுத்தது மட்டுமின்றி பெண் குழந்தை பிறந்து விட்டது என்ற செய்தியை கேட்டு கவலையடையும் மனிதனையும் கண்டிக்கிறான். குரான் கூறுகிறது, சூரா அன்-நஹ்ல் அத்தியாயம் 16 வசனம் 58-59, அவர்களில் ஒருவனுக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று நன்மாராயம் கூறப்பட்டால் அவன் முகம் கருத்து விடுகிறது, அவன் கோபமடைகிறான்.
பின்பு அவன் யோசிக்கிறான், அதை இழிவோடு வைத்துக் கொள்வதா அன்றி அதை உயிரோடு மண்ணில் புதைத்து விடுவதா என்று குழம்புகிறான். என்ன ஒரு தீங்கான எண்ணம்! பெண் குழந்தை பிறந்தவுடன் கவலை கொள்ளலாமா என்று சிந்திக்கும் ஒரு மனிதனை கூட திருக்குரான் கண்டிக்கிறது. கொல்லுவது ஒரு பக்கம் இருக்கட்டும், பெண் குழந்தை பிறந்தது என்று செய்தி கேட்டு முகம் கருக்கும் தன்மையையே குரான் கண்டிக்கிறது. தூய்மை மிக்க அல்லாஹ் அதை விரும்புவதில்லை, ஆகவே கண்டிக்கிறான். நமது அன்பான முகமது நபி அவர்கள் கூறினார்கள், சஹீஹ் ஹதீஸில் பாகம் எண் 4 நபி அவர்கள் கூறுகிறார்கள், எவர் ஒருவர் 2 பெண் குழந்தைகளை பெற்று அவர்கள் மீது அன்பும் பாசமும் கொண்டு வளர்க்கிறாரோ, இறுதி தீர்ப்பு நாளில் இந்த 2 விரல்களைப் போல என்னுடன் நெருக்கமாக இருப்பார்கள் என்றார். தனது நடுவிரலையும் ஆட்காட்டி விரலையும் இணைத்துக் கொண்டார். இன்னொரு சஹீஹான ஹதீஸில், எவர் ஒருவர் 2 பெண் குழந்தைகளை பெற்று அவர்களை அன்புடனும் பாசத்துடனும் வளர்த்தாரோ அவர் ஸ்வர்க்கம் செல்வார் என்றார்கள். அன்பான முகமது நபி அவர்கள் இந்த நல்ல செய்திகளை பேசுவதோடு நிறுத்திவிடாமல் செயல்பாட்டிலும் கொண்டு வந்தார்கள். ஒரு நாள் ஒரு மனிதர் தனது ஆண் குழந்தையை முத்தமிட்டு தனது மடியில் தூக்கி வைத்துக் கொண்டார். ஆனால் அவரது பெண் குழந்தையை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டார். இதை பார்த்த இறை தூதர் அதை கண்டித்து, அவர் அநீதியாளர் என்றார். அந்த பெண் குழந்தையையும் முத்தமிட்டு மடியில் தூக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். இப்போது இஸ்லாத்தில் மனைவியின் உரிமைகளை பற்றி பார்ப்போம். இஸ்லாம் அல்லாத பெரும்பாலான மதங்களில் பெண்கள் சாத்தானின் கருவியாகவே கருதப்பட்டார்கள். ஆனால் திருக்குரான் பெண்களை முஹ்சினா என்று கூறுகிறது. அரபியில் முஹ்சினா என்றால் சாத்தானிற்கு எதிரான கோட்டை என்று பொருள். ஏனென்றால் பக்திமிக்க ஒரு பெண் நேர்வழியில் இருப்பாள், அவள் தனது கணவனையும் தீய வழிக்கு செல்லாமல் தடுப்பாள், அவனை சிராத்துல் முஸ்தகீமில் வைத்துக் கொள்வாள். ஆகவே அவள் முஹ்சினா, சாத்தானிற்கு எதிரான கோட்டை என்று புகழப்படுகிறாள். திருக்குரான் சூரா நிசா அத்தியாயம் 4 வசனம் 21 அது குறிப்பிடுகிறது, திருமணம் நிகா என்பது ஒரு புனிதமான கூட்டு என்கிறது. அது ஒரு புனிதமான கூட்டு, அது கணவன் மனைவிக்கு இடையே ஒரு புனிதமான ஒப்பந்தம். குரான் கூறுகிறது சூரா ரூம் அத்தியாயம் 30 வசனம் 21, உங்கள் மனைவியரை உங்களிலிருந்தே உங்களுக்காக அவன் படைத்திருப்பதும் உங்களிடையே உவப்பையும் கிருபையையும் உண்டாக்கியிருப்பது அவனது அத்தாட்சியில் உள்ளதாகும். அன்பான இறை தூதர் முகமது நபி அவர்கள் கூறினார்கள், சஹீஹுல் புகாரியில் பாகம் 7 நிகா பாடத்தில் அத்தியாயம் 3 ஹதீஸ் எண் 5066 அன்புக்குரிய இறை தூதர் கூறினார், ஓ இளைஞர்களே, திருமணம் செய்ய தகுதி உள்ளவர்கள் திருமணம் செய்து கொள்ளட்டும். அன்பிற்குரிய இறை தூதர் மேலும் சொன்னார்கள், இஸ்லாத்தில் துறவரம் என்பதே இல்லை. மேலும் சொன்னார்கள், எவரொருவர் திருமணம் செய்கிறாரோ அவர் அவருடைய தீனில் பாதியை பூர்த்தி செய்து விடுகிறார். ஒருமுறை கேள்வி பதில் நேரத்தில் ஒரு நபர் என்னிடம் கேட்டார், நான் 2 முறை திருமணம் செய்து கொண்டால் என்னுடைய தீன் முழுமையடைந்து விட்டது என்ற அர்த்தமா என்று கேட்டார். இறை தூதர் அவர்கள், திருமணம் உங்கள் தீனில் பாதியை நிறைவு செய்கிறது என்பதின் பொருள், திருமணம் முறையற்ற வாழ்க்கை, மோசமான பாலியல் தொடர்பு, தன்னின புணர்ச்சி இவைகளிலிருந்து உங்களை பாதுகாக்கிறது. திருமணம் செய்து கொண்டால்தான் கணவன் மனைவியாக வாழும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். திருமணம் செய்து கொண்டால்தான் தாயாக தந்தையாக வாழும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இவை இஸ்லாத்தில் முக்கியமான கடமையாகும். நீங்கள் 1 முறையோ 2 முறையோ திருமணம் செய்தாலும் கவலை இல்லை, உங்களின் மார்க்க கடமையில் பாதி நிறைவேற்றப்படுகிறது. இஸ்லாத்தில் திருமண ஒப்பந்தங்கள் முழுமை பெற கணவன் மனைவியாக வரப்போகிறவரிடம் சம்மதம் கேட்பது ஆண் பெண் இரு பாலாருக்கும் சமமாக அவசியமாக கருதப்படுகிறது. குரான் கூறுகிறது சூரா நிசா அத்தியாயம் 4 வசனம் 19, பெண்களை அவர்களின் மன விருப்பம் இல்லாமல் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. சஹீஹான ஹதீஸில் சஹீஹுல் புகாரியில் பாகம் எண் 7 நிகாஹ் பாடத்தில் அத்தியாயம் 43 ஹதீஸ் எண் 5138 ஒரு பெண் இருந்தார். அவருடைய பெயர் அன்சாரியா. அவள் இறை தூதரிடம் வந்து, எனது தந்தை எனது விருப்பத்திற்கு மாறாக என்னை ஒருவருக்கு மனம் முடித்து கொடுத்து விட்டார் என்றார். இறை தூதர் அந்த திருமணத்தை செல்லுபடியற்றதாக ஆக்கினார்கள். அஹமது இப்னு ஹம்பல் அவர்களால் கொடுக்கப்பட்ட இன்னொரு ஹதீஸ் உள்ளது. ஹதீஸ் எண் 2469. ஒரு பெண் இறை தூதரிடம் வந்து, எனது பெற்றோர்கள் என்னை எனது விருப்பத்திற்கு மாறாக ஒரு மனிதருக்கு மனமுடித்து வைத்து விட்டார்கள் என்றார். அதற்கு இறை தூதர் அவர்கள், அந்த திருமணத்தை தொடரவோ அல்லது ரத்து செய்யவோ அந்த பெண்ணுக்கு உரிமை உண்டு என்று சொன்னார்கள். இதே ஹதீஸ் இப்னு மாஜாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹதீஸ் எண் 1875. இந்த ஹதீஸிலும்
ஒரு பெண் இறை தூதரிடம் வந்து, எனது பெற்றோர்கள் என்னை எனது விருப்பத்திற்கு மாறாக ஒருவருக்கு மனமுடித்து கொடுத்து விட்டார்கள் என்றால், அதற்கு இறை தூதர், நீ விரும்பினால் மன வாழ்க்கையை தொடரலாம் அல்லது மன விடுதலை பெறலாம் என்றார்கள். மன வாழ்க்கையை தொடரவே நான் விரும்புகிறேன் என்று அந்த பெண் சொன்னாள். ஒரு பெண்ணின் விருப்பம் இல்லாமல் அவளது பெற்றோர்கள் மனம் செய்து வைக்க முடியாது என்பதை பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் இதை சொன்னேன் என்று அவள் கூறினாள். குர்ஆன் கூறுகிறது சூரா பக்ராவில் அத்தியாயம் 2 வசனம் 228, கணவனுக்கு பெண்களிடம் இருக்கும் உரிமைகள் போன்று முறைப்படி அவர்கள் மீது பெண்களுக்கும் உரிமை உண்டு, ஆயினும் ஆண்களுக்கு அவர்கள் மீது ஒரு படி உயர் உண்டு என்று கூறுகிறது. குர்ஆனின் இந்த வசனத்தின்படி ஆண்களும் பெண்களும் சமமானவர்களே, ஆயினும் தலைமைத்துவத்தை தவிர. குர்ஆன் தெளிவாக சொல்கிறது, பெண்கள் ஆண்களை போன்று சம உரிமை உள்ளவர்களே, ஆயினும் ஆண்கள் ஒரு படி உயர் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இப்போது பல முஸ்லிம்கள் இந்த கடைசி வசனத்தை, ஆண்களுக்கு ஒரு படி உயர் உண்டு என்ற வசனத்தை தவறாக கருத்தில் எடுத்துக்கொண்டு ஆண்களே உயர்வானவர்கள் என்று கருதுகிறார்கள். இந்த குர்ஆன் வசனத்தை குறிப்பிட்டு ஆண்கள் பெண்களை விட உயர்ந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் அல்லாஹ் சொல்கிறான் ஆண்கள் ஒரு படி மேலானவர்கள் என்பதாக. அவர்கள் குறிப்பிட்ட இந்த வசனம் நமது காரியால் ஓதப்பட்ட வசனம். சூரா நிசா அத்தியாயம் 4 வசனம் 34. அது கூறுகிறது, ஆண்கள் பெண்களுக்கு கவ்வாமாகும். கவ்வாம் என்ற அரபிச் சொல்லுக்கு பொருள் என்ன? கவ்வாம் என்ற சொல் அகாமா என்ற வேர் சொல்லிலிருந்து வந்தது. அதன் பொருள் அவர்களுக்காக முன் நிற்பது என்பதாகும். நாம் தொழுகைக்கு முன் அகாமா சொல்லும் போது எழுந்து நிற்கிறோம். ஆகவே இந்த அரபிச் சொல் கவ்வாம் என்பதின் பொருள் ஆண்கள் ஒரு படி மேலதிகமாக பொறுப்புகளை கொண்டவர்கள் என்பதே. பெண்கள் மீது சேவை செய்வதில் ஒரு படி கூடுதலான பொறுப்புடையவர்கள் என்பதே தவிர பெண்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கு ஒரு படி மேலானவர்கள் என்பதல்ல. நீங்கள் தப்சீருல் தபரியை வாசித்தால் அதில் குறிப்பிடப்படுகிறது, கவ்வாம் என்ற அரபிச் சொல் கூடுதல் பொறுப்புள்ளவர் என்பதையே குறிக்கும். மேலும் அந்த வசனங்களை தொடர்ந்து படித்தால் அது கூறுகிறது, அல்லாஹ் ஆண்களுக்கு பெண்களை விட அதிக பலத்தை கொடுத்திருக்கிறான். அந்த அனுகூலத்திற்காக பெண்களை சமரட்சிக்க வேண்டிய கடமை ஆண்களுக்கு உள்ளதே தவிர பெண்கள் மீது ஆதிக்கம் செலுத்த அல்ல. மேலும் குர்ஆன் கூறுகிறது சூரா நிசா அத்தியாயம் 4 வசனம் 19, உங்கள் மனைவியர்களிடம் சமத்துவமாகவும் கண்ணியமாகவும் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் அவளை விரும்பாவிட்டாலும் கூட, உங்கள் மனைவியை விரும்பாவிட்டாலும் கூட அன்பாகவும் கனிவாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்று குர்ஆன் கூறுகிறது. அவளை கருணையோடு நடத்துங்கள். விரும்பாவிட்டாலும் கூட, அவளை விரும்பாவிட்டாலும் அன்போடும் கனிவோடும் நடத்துங்கள். இஸ்லாத்தில் பெண்களை ஹவுஸ் வைஃப்ஸ் என்று கூறுவதை நாங்கள் விரும்புவதில்லை. ஹவுஸ் வைஃப்ஸ் இந்த வார்த்தையை நாம் ஆராய்ந்து பார்த்தால் அவள் வீட்டை திருமணம் செய்து கொண்டவளாகிறாள். இஸ்லாத்தில் நாங்கள் பெண்களை வீட்டிற்கு திருமணம் செய்து கொடுப்பதில்லை. அதனால் அவளை ஹவுஸ் வைஃப்ஸ் என்று அழைப்பதில்லை. ஆங்கிலத்தில் உங்கள் ப்ரொஃபஷன் என்னவென்று கேட்டால் ஹவுஸ் வைஃப் என்பார்கள். இஸ்லாத்தில் நாங்கள் பெண்களை ஹோம் மேக்கர்ஸ், குடும்பத்தை உருவாக்குபவர் என்கிறோம். அவளே குடும்பத்தை உருவாக்குகிறாள், அவளே குடும்பத்தை கட்டமைக்கிறாள். ஆகவே இன்ஷா அல்லாஹ் இனி பெண்கள் எந்தவித படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டுமானாலும் தொழில் குறிக்கும் போது அவர்கள் ஹவுஸ் வைஃப் என்று குறிப்பிட்டால் அது ஒரு ஆங்கில குறியீட்டு சொல். உங்களை வீட்டிற்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். மாறாக நீங்கள் ஹோம் மேக்கர் என்று எழுதுங்கள். ஏனென்றால் பெண்களே குடும்பத்தை கட்டி எழுப்புகிறார்கள், அவர்களே குடும்பத்தை உருவாக்குகிறார்கள். இஸ்லாத்தில் ஒரு எஜமானனுக்கு அடிமை போன்ற அந்தஸ்தில் பெண்களை திருமணம் செய்து கொடுப்பதில்லை. அவள் சம அந்தஸ்துள்ளவளாக, வாழ்க்கையில் பங்காளியாக மதிக்கப்படுகிறாள். குர்ஆன் ஒரு சிறப்பான சொல்லாட்சியை தருகிறது. சூரா அல் பக்ராவில் அத்தியாயம் 2 வசனம் 187, எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான், அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கிறீர்கள். இதன் அர்த்தம் உங்கள் மனைவியர்களே உங்களுக்கு ஆடையாக இருக்கிறார்கள், நீங்களோ உங்கள் மனைவியர்களுக்கு ஆடையாக இருக்கிறீர்கள். ஒரு ஆடையின் பங்கு என்ன? ஆடையின் பங்கு என்னவென்றால் அது அழகுபடுத்துகிறது, மறைக்கிறது, பாதுகாக்கிறது. கணவனும் மனைவியும் பரஸ்பரம் அடுத்தவர் தவறுகளை மறைக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் அழகுபடுத்த வேண்டும், உதவி கொள்ள வேண்டும், கையும் உறையும் போல ஒட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்போது இஸ்லாத்தில் ஒரு தாயின் உரிமைகளை பற்றி பார்ப்போம். அல்லாஹ் கூறுகிறான் சூரா இஸ்ராவில் அத்தியாயம் 17 வசனம் 23 மற்றும் 24, அல்லாவை தவிர வேறு யாரையும் நீர் வணங்கலாகாது என்றும் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும்
அவ்விருவரில் ஒருவரோ அல்லது இருவருமே முதுமை அடைந்து விட்டால் அவர்களிடம் எந்த இகழ்ச்சியான வார்த்தைகளையும் சொல்ல வேண்டாம். சீ என்று சொல்லக்கூடாது. அவ்விருவரிடத்தில் கண்ணியமான கனிவான பேச்சையே பேசுங்கள். இன்னும் இரக்கம் கொண்டு பணிவு என்னும் ரக்கையை தாழ்த்துங்கள். அவர்கள் மீது கருணை காட்டும்படி எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். சிறு வயதில் உங்களை பார்த்து கொண்டதற்காக அவர்களுக்கு அருள் புரியும்படி கூறுங்கள். மேலும் இறைவன் கூறுகிறான், இறைவனை பிரார்த்தித்ததோடு நில்லாமல் அடுத்து அவர்களுடன் அன்போடு நடந்து கொள்ளுங்கள் என்கிறான். அவர்களில் ஒருவரோ அல்லது இருவருமோ முதுமை அடைந்து விட்டால் அவர்களை பார்த்து சீ என்று சொல்லாதீர்கள். அவர்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். பணிவு என்னும் ரெக்கையை தாழ்த்துவதோடு இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். அவர்களுக்கு கருணை காட்டும்படி சொல்லுங்கள். சிறு வயதில் உங்களை பார்த்து கொண்டதற்காக அவர்களுக்கு அருள் புரியும்படி கூறுங்கள். மேலும் குர்ஆன் கூறுகிறது, சூரா அல்-அன்ஆம் அத்தியாயம் 6 வசனம் 151, சூரா அன்கபூத் அத்தியாயம் 29 வசனம் 8, தன் தாய் தந்தையருக்கு நன்மை செய்யும்படியாக நாம் மனிதனுக்கு வசியத் செய்திருக்கிறோம். திருக்குரானில் பல இடங்களில் இந்த கட்டளைகள் உள்ளது. சூரா லுக்மான் அத்தியாயம் 31 வசனம் 14, மேலும் சூரா அகாஃப் அத்தியாயம் 46 வசனம் 15 ஆகியவற்றில் மனிதர்களை பெற்றோருடன் நல்ல விதமாக நடக்குமாறு கட்டளையிடுகிறது. அதிலும் விசேஷமாக தாய்மார்களோடு பாசத்தோடு இருக்குமாறு குறிப்பிடுகிறது. குர்ஆன் கூறுகிறது, சூரா அன்-நிசா அத்தியாயம் 4 வசனம் 1, உங்களை கர்ப்பத்தில் சுமந்தவருக்கு மரியாதை செய்யுங்கள். நமது அன்பான இறை தூதர் முகமது நபி அவர்களும் இதை வலியுறுத்தியுள்ளார்கள். சுனன் நசை என்ற ஆதாரபூர்வமான ஹதீஸில் ஜிஹாத் பாடத்தில் அத்தியாயம் 6 ஹதீத் எண் 3106, அன்புக்குரிய இறை தூதர் கூறுகிறார்கள், உங்கள் தாயின் பாதத்திற்கு அடியில் ஸ்வர்க்கம் இருக்கிறது என்கிறார்கள். ஆனால் அதற்காக என் தாய் வீதியிலே அழுக்கின் மீதும் அசிங்கத்தின் மீதும் நடந்து சென்றால் அது ஸ்வர்க்கம் என்று ஆகிவிடாது. இறை தூதர் சொன்னதின் பொருள், தாயின் பாதத்திற்கு அடியில் ஸ்வர்க்கம் இருக்கிறது என்றால், நீ உன்னுடைய தாய் மீது அன்பு செலுத்தினால், உன் தாய்க்கு மரியாதை செய்தால், தாய்க்கு கீழ்ப்படிந்து நடந்தால், தாய் மீது பாசத்தோடு இருந்தால், இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஸ்வர்க்கம் புகலாம். சஹீஹுல் புகாரியில் ஒரு அத்தியாயம் உள்ளது. பாகம் 8 அதப் பாடத்தில் நல்லொழுக்கம் அத்தியாயம் 2 ஹதீத் எண் 2, புதிய பதிப்பு புகாரி ஹதீத் எண் 5971, ஒருவர் இறை தூதர் அவர்களிடம் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த உலகில் அதிகபட்சமாக அன்பு செலுத்தவும் இரக்கம் காட்டவும் தகுதி உள்ளவர் யார்? அன்பிற்குரிய இறை தூதர் அவர்கள் கூறினார்கள், அது உனது தாய். அதன் பிறகு யார் என்று அந்த நபர் கேட்டார். இறை தூதர் அவர்கள் உனது தாய் என்றார்கள். அதன் பிறகு யார் என்று அந்த நபர் கேட்டார். அதற்கும் உனது தாய் என்றார்கள். அதன் பிறகு யார் என்று அந்த மனிதர் கேட்க, அதன் பிறகுதான் இறை தூதர் அவர்கள் உனது தந்தை என்றார்கள். அப்படி என்றால் உங்கள் அன்பிலும் பாசத்திலும் 75% உங்கள் தாய்க்கே செல்லும். மீதமுள்ள 25% உங்கள் தந்தைக்கு செல்லும். 4/3 பங்கு அன்பும் பாசமும் தாய் மீதே இருக்க வேண்டும். 4/1 பங்கு அன்பும் பாசமும் உங்கள் தந்தை மீது இருக்க வேண்டும். சுருங்கச் சொன்னால், தாய் தங்கப்பதக்கமும் வெள்ளிப்பதக்கமும் வெண்கலப் பதக்கமும் பெறுகிறாள். ஆனால் தந்தையோ வெறும் ஆறுதல் பரிசுடன் திருப்தி அடைய வேண்டியுள்ளது. இது இஸ்லாத்தின் போதனை. இதில் என்னுடைய விருப்பத்திற்கு எதுவும் இல்லை. இப்போது இஸ்லாத்தில் சகோதரியின் உரிமையை பற்றி பார்ப்போம். குர்ஆன் கூறுகிறது, சூரா தௌபாவில் அத்தியாயம் 9 வசனம் 71, நன்னம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கொருவர் உற்ற துணைவர்களாக இருக்கிறார்கள். அதாவது அவர்கள் சமூகத்தில் ஒருவருக்கொருவர் நல்லதை செய்ய தூண்டுகிறார்கள். அவர்கள் சகோதர சகோதரியை போன்றவர்கள். அன்பிற்குரிய முகமது நபி அவர்கள் பெண்களை ஷஹாத் என்று குறிப்பிட்டார்கள். ஷஹாத் என்ற அரபி சொல்லுக்கு சகோதரி என்ற பொருளும் உண்டு. இன்னொரு பொருள் பாதி, 2/1 என்பதாகும். உலக ஜனத்தொகை 2 பகுதியாக சமமாக பிரிந்திருப்பது நமக்கு தெரியும். அது ஒரு பாதி ஆண்களும் மறுபாதி பெண்களாகவும் இருக்கிறது. ஆகவே இறை தூதர் பெண்களை சகோதரி என்று குறிப்பிட்டார்கள். அதன் மூலம் இஸ்லாம் பெண்களை உயர்நிலைக்கு கொண்டு செல்லுகிறது. நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? இஸ்லாத்தில் பெண்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படுகிறதா அல்லது அது ஒடுக்கப்படுகிறதா? இப்போது இஸ்லாத்தில் பெண்களின் கல்வி பெறும் உரிமையை பற்றி அலசுவோம்.